உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோடம் சார்பாக இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது கடகராசி பெண்கள். இந்த கடகராசி பெண்களுக்கு என்று ஒரு பாட்டு இருக்கிறது. தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள், தாயில்லாமல் நான் இல்லை. எதற்காக இந்த பாட்டு என்றால், தாய்மை குணம் என்றாலே பொதுவாக காலபுருஷ தத்துவப்படி இந்த கடகராசி 4ஆம் இடம் ஆகும். 4ஆம் இடம் என்றாலே தாய் ஸ்தானம் ஆகும். எல்லா ராசியில் பிறந்த பெண்களும் தாய்மை அடையத்தான் செய்வார்கள். ஆனால் இயற்கையின் பிடியில் 100% இந்த கடகராசி தாய்மைக்காகவே பிறந்துள்ளது. நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன், கடகராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி, கடகராசியில் பிறந்த பெண்ணுக்கும் சரி, அவர்களுக்கு தான் நான் மகனாக பிறக்க வேண்டும் என்ற எனக்கு அடுத்த ஜென்மத்தின் வேண்டுகோளாக இறைவனிடம் வைத்திருக்கேன். ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால், கடகத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் எப்படி வேணால் நடந்து கொள்வார்கள். ஆனால் தன் குழந்தைகளிடம் தியாக உள்ளத்தோடு, கருணை உள்ளத்தோடு, அன்பு, பாசம், ஈவரக்கம் அத்தனையும் தன்னை செருப்பா இழைத்து அவர்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரே ராசி கடகராசி. ஆனால் அப்படி வளர்ந்த குழந்தைகள் வயதான காலத்தில் இவர்களை விட்டு விலகி விடுவார்கள், அல்லது இவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவார்கள். 50% கடகராசி பெண்களுக்காக இருக்கட்டும், ஆண்களுக்காக இருக்கட்டும், இந்த நிலை ஏற்படுகிறது. அது ஏனோ இயற்கையின் பிடியில் அப்படி நடக்கிறது. அதை இயற்கை ஜோடம் தெல்ல தெளிவாக ஆராய்ச்சி செய்திருக்கிறது. ஆனால் அதற்காக கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் பிறப்பின் அடிப்படையில் இறைவன் எழுதிய விதியாகும். பொதுவாக கடகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், மென்மையாக பேசக்கூடியவர்கள். ஸ்ட்ரீட் ஃபைட்டு இவர்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு சிலர் 100ல் ஒரு 5% பேர் வேண்டும் என்றால் கொஞ்சம் டெரராக இருக்கலாம். மீதி 95% பேர்கள் ஸ்ட்ரீட் ஃபைட் போட மாட்டார்கள். எங்கேயுமே முடிந்த அளவுக்கு சாதுவாக நடந்து கொள்வார்கள். இருக்கும் இடத்தை சூழ்நிலையை பொறுத்து அனுசரித்து செல்வார்கள். இந்த கடகத்தில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நீலா, ஒரு நிலவைப் போல வட்ட முகமாக. இவர்களுக்கு தலை சீவி பொட்டு வைத்தால் அம்மன் போல தெரிவார்கள். இவர்கள் நகை போடாமையே அலங்காரமாக தெரிவார்கள். நகை போட்டால் மிகவும் பிரமிப்பாக காட்சியளிப்பார்கள். கஷ்ட நஷ்டம் என்பது அனைத்து ராசிக்கும் பொதுவான விஷயம். ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு கிரக நிலை பொறுத்து தான் அவரவர் வாழ்க்கை தரம் அமையும். அப்படி பார்க்கும் பொழுது இயற்கையாகவே கடகராசிக்காரர்களுக்கு மென்மையான வாழ்க்கை தான் அமையும். இவர்கள் எந்த வேலை சூஸ் பண்ணாலும் மென்மையான வேலை தான் சூஸ் பண்ணுவார்கள். மற்றவர்களுக்கு வாண்டடாக ஓடி போய் உதவி செய்வார்கள் இந்த கடகத்தில் பிறந்த பெண்மணிகள். இதில் பிறந்த ஆண்கள் கூட கொஞ்சம் சுயநலமாக இருக்கலாம். ஆனால் இந்த கடகத்தில் பிறந்த பெண்கள் 90% சுயநலமின்றி பொதுநலமாகவே வாழக்கூடியவர்கள். இவர்கள் டீச்சராக வந்தால் அங்கே படிக்கும் ஸ்டூடெண்ட் குழந்தைகளுக்கு மிகவும் இவர்களை பிடிக்கும். ஆனால் அந்த இடத்தில் ஒரு உருட்டு தடியை கையில் வைத்திருப்பார். யாரையும் அடிக்க மாட்டார். இவரை கண்டால் பயப்படணும் என்பதற்காக இந்த காலத்தில் கூட ஒரு உருட்டு தடியை வைத்திருப்பார். ஏனென்றால் ஸ்டூடெண்ட்கள் நம்மளை கண்டு ஒரு கொஞ்சம் பயம் இருக்கணும், அப்போதான் நல்லா படிப்பாங்க என்ற ஒரு கருத்துக்காகத்தான் வைத்திருப்பார்களே தவிர யாரையும் அடிக்க மாட்டார்கள். அப்படி மிரட்டும் போது கண்களை விரித்து கொண்டு அப்படி என்று ஒரு பத்திரகாளி போல மிரட்டுவார்கள். அதிலேயே அந்த குழந்தைகள் ஒன்றுக்கு போயிடணும். அதுவும் நல்லொழுக்கத்துக்காகத்தானே தவிர மிரட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. ஏனென்றால் இவருடைய தாய்மை எண்ணம் அங்கே மேலோங்கி இருக்கும். வீட்டில் மட்டும் இவர்கள் தாய் அல்ல, வெளி உலகத்துக்கும் இவர்கள் தாய் போல நடந்து கொள்வார்கள். அன்பை எந்த அளவுக்கு கொட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அன்பை கொட்டி கொடுத்து அவர்களை தட்டி கொடுத்து படிக்க வைப்பார்கள். அதனால்தான் இவர்கள் டீச்சராக வந்தார்கள் என்றால் அங்கு இருக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். இந்த கடகத்தில் பிறந்தவர்கள் சில நேரம் சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். தூக்கம் இவர்களுக்கு அதிகம் தேவைப்படும். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தை லட்சியமாக எடுத்துக்கொண்டார் என்றால் மற்றவர்கள் அதிசயப்படும் அளவுக்கு, அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது, நம்ப முடியவில்லை என்ற பாட்டுக்கு சொந்தக்காரர் போல மற்றவங்க நம்ப முடியாத அளவுக்கு கடுமையாக உழைப்பார்கள். ஆனால் பார்த்தால் இவர்கள் அந்த அளவுக்கு உழைப்பார்களா என்று யாரும் சொல்ல முடியாது.
எந்த நேரம் எவ்வளவு வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, திடீர் என்று இவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒரு கற்பனை முடிவதற்குள் இன்னொரு கற்பனை தொடர்ந்துவிடும். ஏதேதோ சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். நிறைய கற்பனைகள் பண்ணி கொண்டே இருப்பார்கள். வாழ்வில் அதை செய்யணும், இதை செய்யணும் என்று லட்சிய கனவுகள் நிறைய இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நேரம் இந்த லட்சியத்துக்கு நம்ம முற்படுவதா, அந்த லட்சியத்துக்கு முற்படுவதா என்று மனம் குழம்பி போற அளவுக்கு அவ்வளோ கற்பனைகள் வரும். இதில் ஒரு சிலர் தெளிவாக சிந்தித்தால் நல்ல கதை எழுதக்கூடிய ஆசிரியராகவும், டைரக்ட் பண்ணக்கூடிய தகுதி உள்ளவராகவும், பாடல் பாடக்கூடிய பாடகராசிரியராகவும், கலை சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் இவர்கள் இடம்பெறுவார்கள். ஒரு சில நேரம் தேவையற்ற மனக்குழப்பத்தால் சில தோல்விகளை இவர்கள் தழுவலாம். ஆனால் துணிந்து நின்றால் இவர்கள் போல சாதனையாளர்கள் எவரும் இல்லை. இவர்கள் என்னதான் ஒரு வேலை செய்து முடித்தாலும் தான் ஏதோ ஒரு கடமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட உணர்வு இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஒரு வேலையை முடித்தவனே அப்பாடா என்று ஓய மாட்டார்கள். ஆனால் பேச்சில் வேணாம் கொஞ்சம் சலிப்புத்தன்மைகளாக இருக்கும், செயலில் சலிப்புத்தன்மை இருக்காது. பொதுவாக கடகத்தில் பிறந்த பெண்களுக்கு குறைந்தது 90-95 வயது வரை வாழுவார்கள். ஒரு சிலருக்கு வேண்டுமென்றால் கிரக நிலை போராத காலமாக 60 தாண்டுவார்கள். ஆனால் மேக்சிமாக 90-95-100 வயது 115 வயதெல்லாம் வாழ்வதெல்லாம் யார் என்றால் இந்த கடகராசிக்காரர்கள். ஆனால் வயோதிக காலத்தில் இவர்கள் தனிமைப்படுத்தப்படுவார்கள். அதுதான் ஆண்டவன் இவர்களுக்கு விதித்த விதியாகும். ஒரு 20% பேர்கள் வேணும் என்றால் ஏதோ தப்பி தவறி பிரம்மன் தூங்கிவிட்டான் எழுதும்போது என்று சொல்லும்படி அந்த 20% பேர்களுக்கு கடைசி காலத்தில் தன் கணவனோடோ அல்லது பேரம்பேத்திகளோட சந்தோஷமாக வாழ்ந்து மன மகிழ்ச்சி அடைவார்கள். 80% கடகராசியில் பிறந்த பெண்கள் தன் பிள்ளைகளாலும் தன் பேரன்களாலும் நிந்திக்கப்படுவார்கள், ஒதுக்கப்படுவார்கள். ஆனால் இவர்கள் கணவர் அப்படி அல்ல. இவர்கள் வயோதிக காலத்தில் எப்படியும் அவர்களுக்கு சம்பாதித்து வைத்துவிட்டு சிறு வயதில் அவர்களுக்கு போராத புருஷனாக இருந்தாலும் கூட, ஒன்றுக்குமே ஆகாத புருஷனாக இருந்தாலும் கூட, எப்படியும் வயோதிக காலத்தில் இவரை விட்டு அவர் பிரிந்து செல்லும் பொழுது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டுத்தான் செல்வார்கள். இதையும் இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது. கடகராசி பெண்களில் வயதானவர்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது உண்மையா இல்லையா என்று நீங்கள் நிச்சயம் கமெண்டில் சொல்ல வேண்டும். அதேபோல் கடகத்தில் பிறந்த சிறியவர்கள், இளம் வயது பெண்கள் இந்த பதிவை பார்த்தீர்கள் என்றால் தன்னுடைய அன்பாலையும் கருணையாலையும் மற்றவர்களை திருத்தக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். சீதா கதாநாயகியாக இருப்பாங்க, பார்த்திபன் அவங்களை கெடுத்து விடுவாங்க. அதற்கப்புறம் அவரை திருத்தி எடுத்து அவருடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவரை ஒரு மனிதனாக திருத்தக்கூடிய வல்லமை கொண்டு அந்த படம் அமைந்திருக்கும். அந்த மாதிரி தன் வாழ்வை சீரழித்தாலும் கூட, எதற்காக இந்த உதாரணம் சொல்கிறோம் என்றால் அவ்வளவு தாய்மை குணம் கொண்டவர்கள், பெண்மை குணம் கொண்டவர்கள் இந்த கடகராசி பெண்கள். தன்னை ஒருவர் சீரழித்தாலும் கூட அவரை சீர்படுத்தி வாழ வைக்க முடியும் இந்த கடகராசி பெண்களால். தொட்டுவிட்டு ஓடிவிடலாம் என்று கெட்ட எண்ணத்தோடு வந்தாலும் கூட இவர்கள் காட்டும் அன்பால் இவர்களுக்கு அடிமையாகவே ஆகிவிடுவார்கள். அந்த மாதிரி இவர்கள் ஒரு தாய் அன்பு போலவே காட்ட ஆரம்பித்துடுவார்கள். அதே போல் மனைவியான பிறகும் பேச்சு இவர்களுக்கு கொஞ்சம் சலிப்புத்தன்மை ஏற்படும். இவ்வளவுதான் இவருடைய மைனஸ். அதே போல் இவர்களுடைய கருணை உள்ளத்தை கண்டு சில பேர் இவர் ஏமாளி என்று நினைத்து கொண்டு இவர்களை ஏமாற்றி விடுவார்கள். இவர்கள் ஏமாந்து போகும் பேர் வழியாக திகழ்வார்கள். ஆனால் என்னதான் ஏமாந்தாலும் தன்கிட்ட நேர்மை இருப்பதால் நீதி எப்போதும் சாகாது என்பது போல வாழ்வில் எப்படியும் இவரை என்னதான் ஏமாற்றி சொத்தவே பறித்து கொண்டாலும் இவர்களிடம் இருக்கும் நேர்மை எப்படியும் இவர்களை காப்பாற்றி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அப்பொழுது மற்றவர்கள் வியந்து போவார்கள். நாம் அவங்களை அழிக்கணும்னு நினைச்சோம், அப்படி இருந்தும் இவர்களை அழிக்க முடியலையே என்று அவர்கள் வயிறு வாயாக அடிச்சுக்கிட்டு சாகிற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஏன்னா இவங்களுடைய விடாப்பிடியான நேர்மை எவ்வளவு இழந்தாலும் மீண்டும் அவர்களை உருவாக்கிவிடும். அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். பெரும்பாலும் கடகராசி பெண்கள் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ளவர்கள், மற்றவரிடம் நெருங்கி பழகிறதுக்கு தயங்கக்கூடியவர்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மற்றவரிடம் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டார்கள்.
ஆனாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுவதை இவர்கள் பார்த்தால் இவர்கள் கண்கள் கலங்கிவிடும். காவிரியில் தண்ணி வருதோ இல்லையோ, இந்த கடகப்பெண்ணின் கண்கள் கரையில் தண்ணீர் மலமளவென வந்துவிடும். ஏனென்றால் மற்றவர்கள் துன்பத்தைக் கண்டு இவர்கள் மனவேதனை அடைவார்கள். மற்றவரிடம் தன்னுடைய கவலைகளை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஒரு சிலர் மட்டுமே மற்றவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். மிகவும் சென்சிட்டிவான பேர்வழி யார் என்றால் இந்த கடகராசி பெண்கள் தான். மென்மையானவர்கள், உண்மையானவர்கள், அதேபோல் அறிவானவர்கள், திறமை வாய்ந்தவர்கள். இவர்களுக்கு சரியான துணை ஒன்று கிடைத்து விட்டால் இவர்களைப் போல சாதனையாளர்கள் யாரும் இல்லை. அன்னை தெரசா யார் என்றால் இந்த கடகராசிக்காரர்கள் தான் என்று அடித்து சொல்லலாம். பெரும்பாலும் இவர்களுக்கு பாராட்டை எதிர்பார்ப்பார்கள். அது தற்பெருமைக்காக அல்ல. யாராவது இவர்களை மோட்டிவேட்டாக அவர்களை வழி நடத்தினால் இவர் பெரிய சாதனை செய்வார்கள். சிறு வயது முதலே இவர்களை கொட்டி கொட்டி வளர்த்தினால் இவர்கள் புத்தி மட்டு ஆகிவிடும். இவர்களை சிறு வயதிலிருந்தே கொஞ்சம் தூக்கி வச்சு கொஞ்சம் பெருமையாக மெச்சினால் இவருடைய சாதனை இந்த உலகத்துக்கு மிக பிரம்மாண்டமாக கிடைக்கும். இல்லை என்றால் இவர்களை சிறு வயதிலிருந்தே மட்டம் தட்டி பேசிவிட்டால் எவ்வளவுக்கு எவ்வளோ முட்டாளாக முடியுமோ அந்த அளவுக்கு முட்டாளாகி விடுவார்கள். அதனால் கடகராசியை பெற்ற பெற்றோர்கள் இந்த குழந்தைகள் ஏதாவது ஒரு சிறிய ஒரு ஓவியமோ ஒரு கலையோ ஏதோ ஒரு என்ன படிக்குதோ அதை பரவாயில்ல, நீ நல்லா படிக்கிறமா, இன்னும் கொஞ்சம் நல்லா படிமா என்று கொஞ்சம் ஊக்குவித்தால் போதும். அந்த பாராட்டுக்காகவே தூங்க கூட மாட்டார்கள், படித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் கடகத்தை பெற்ற பெற்றோர்கள் இந்த பதிவை பார்த்தீர்கள் என்றால் அவர்களை ஊக்குவித்து வாழ வையுங்கள். அவர்கள் ஏதாவது சின்ன தவறு செய்தால் அதை மைனஸாக சுட்டி காட்டி விடாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்வே சூனியமாகிவிடும். இவர்கள் மனசு ரொம்ப மல்லிகைப்பூ போன்றது, மல்லிகைப்பை விட தும்ப மலர் போன்றது. எப்பொழுதும் தாயைத்தான் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வார்கள். தந்தையிடமும் செல்லமாக இருப்பார்கள். அதே சமயம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது தன்னுடைய தாயைத்தான். அதனால தான் இவர்கள் தாய்மை குணம் கொண்டவர்களாகவே விளங்குவார்கள். கடகத்தில் பிறந்த பெண்மணிகள் ஒரு சிலர் மட்டும்தான் இராணுவம், போலீஸ் என்று இருப்பார்கள். பெரும்பாலும் கல்வி ஆசிரியராக, வக்கீலாக, பத்திரிகை துறையிலும் ஆங்கராக, அதைவிட புனிதமாக எல்லோரும் கையெடுத்து கும்பிடக்கூடிய டாக்டராக, நர்ஸாகவோ டாக்டராகவோ வந்தால் அங்கே இருக்கிற பேஷண்ட்டுகள் சீக்கிரமாக குணமாகி விடுவார்கள். ஏனென்றால் இவர்கள் அன்போடு அந்த மருந்தை கொடுப்பதால் அந்த மருந்தில் குணமாவதோ இல்லையோ இவர்களின் அன்பாலேயே அது குணமாகிவிடும். இப்போ எல்லாரும் சொல்லுங்கள், இந்த கடகராசி பெண்களுக்கு நான் மகனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னது நல்லதா கெட்டதா? அப்படிப்பட்ட கடகராசி பெண்களுக்கு இந்த புதிய வருடம் 2024 வருடம் மிகவும் அற்புதமான வருடமாக விளங்கும். ஏனென்றால் தற்பொழுது 10ஆம் இடத்தில் தொழில்ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் திரிகோணஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 3ஆம் இடத்தில் கேது பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மிகவும் உன்னதமான காலமாக இருக்கும். ஆனால் சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பது இது அஷ்டமத்து சனியாக இருக்கும். இந்த அஷ்டமத்து சனியால் என்ன ஆகும் என்றால் ஒரு சிறிய விபத்துகளெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திடீரென்று உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கினால் கடனிலிருந்து மீள முடியாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து விட்டால் போதும். இந்த காலகட்டத்தில் கடன் வாங்கக்கூடாது. அஷ்டமத்து சனி நடக்கும்போது கடன் வாங்கினால் மேலும் மேலும் கடனுக்கு ஆளாக வேண்டி அந்த கடனில் மூழ்கி விட வேண்டிய நிலை ஏற்படும். அதனால் அஷ்டமத்து சனியை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கல் மோதிரம் அணிந்து கொள்ளுங்கள். நம்மிடம் ராசிக்கல் மோதிரம் இருக்கிறது. இந்த ராசிக்கல் மோதிரத்தின் விலை 1500 ரூபா ஆகும். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயாக இருக்கும். வெளிநாட்டை தவிர இந்திய நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ. விருப்பம் உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் ராசிக்கல் வாங்கி போட்டுக்கலாம். உங்களுடைய மென்மையான குணத்திற்கு, உங்களுடைய தாய்மை குணத்திற்கு எல்லா வளமும் பெற்று வளமுடன் வாழ வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.